பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாய் இந்த மீடியா நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 வாரமாக நம்ம ஆண்டவருடைய அன்பை குறித்து அவர் சில காரியங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த வாரமும் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைக்காக நம்ம காத்திருப்போம். இன்றைக்கும் ஆண்டவர் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது அந்த விசுவாசம் பெரிதா இருக்கும். மலையை கூட தகர்த்து போற அளவுக்கு நம்மளோட ஜபத்துக்கு வல்லமை இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இங்க வசனம் போட்டுக்கு ஜபம் பண்ணும்போது நம்ம எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு நல்ல தொழில் வேணும், என்னுடைய கடன் பிரச்சனைகள் மாறணும், என்னுடைய சூழ்நிலை மாறணும், பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம ஜபம் பண்ணுவோம். அந்த ஜபம்லாம் ஒருவேளை நீங்க கேட்கப்படலை, ஏன் நம்ம ஜபம் பண்றோம், விசுவாசிக்கிறோமே, ஆண்டுட்டு கேட்கிறோமே, ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு இருதயத்துல ஒரு பாரம் இருக்கும். ஆனா அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏதாவது விதத்துல நம்ம யாராவது நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், நம்மளை ஏமாத்திருக்கலாம், நம்மளை கஷ்டப்படுத்திருக்கலாம், நம்மளை குறித்து அவதூறு பண்ணி பேசியிருக்கலாம், நம்மளை ஏதாவது விதத்தில் காயப்படுத்திருக்கலாம். ஆனால் அந்த காரியம் நம்ம இருதயத்தில் இருந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம ஜெபம் பண்ணால் எல்லாம் நடக்கிறதாவே இருக்கட்டுமே, அப்போ ஒருத்தர் நம்மளுக்கு ஏதாவது குறைகள் செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு காரியம் நம்மளுக்கு விரோதமாக செஞ்சுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஜெபம் கேட்கப்படுறதுனால நம்ம ஜெபத்தில் அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு இப்படி நடக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தீமையை நம்ம நினைச்சிடுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா விதத்திலும் மற்றவங்களோட தப்பிதங்களெல்லாம் நம்ம மன்னிச்சு அந்த ஜெபத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட ஏறெடுக்கும் போது தான் அந்த ஜெபம் கேட்கப்படும். இன்னொரு வசனம், அது அப்படிப்பட்டதான ஜெபம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன். இன்னொரு வசனம் ஆண்டவர் சொல்றாரு, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். கடைசியில போட்டுக்கு வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அப்ப நம்ம விசுவாசித்து நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இப்படி நடக்கும். ஆண்டவர் போகும்போது, பூமி விட்டு போகும்போது, மரிச்சு உயிரோடு இருந்து போகும்போது பரிசுத்த ஆவியினர் விட்டுட்டு ஆண்டவர் சொன்னதான காரியம், நீங்க போய் சகல உலகம் எங்கு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷங்கள் பிரசையுங்கள், விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிச்சு ஆண்டவரை அன்பை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்நானம் எடுப்பாங்க, மற்றபடி ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்து நம்மளுக்கு ஜபத்தை குறித்து சில காரியங்கள் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ நம்மளோட ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம ஊக்கமா ஜெபிக்கணும், அவங்களுடைய காரியம் நம்ம காரியமா எடுத்து ஜெபம் பண்ணணும். அப்போ நம்ம சிறையிருப்பு மாறும். யோபு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பு மாறினது. யோபு போல கஷ்டப்பட்ட மனுஷன் இந்த பூமியில யாருக்கும் முடியாது. அவ்வளோ மரணத்துக்கு ஏதுவான வியாதி, ஆனாலும் அந்த நேரத்துல அவன் ஃப்ரெண்டுங்களுக்காக ஜெபம் பண்றா. அப்படி அப்போ அவர் ஜெபம் பண்ணும்போது அவரோட சிறையிருப்பு, அவர் வியாதியெல்லாம் மாறிச்சுன்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்றைய நாள்ல பெங்களூர்ல நடந்த உண்மையான சம்பவம். ஒரு சகோதரன் 4 அவங்களுக்கு தங்கச்சி இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க ரொம்ப வாடகை கூட கொடுக்க முடியாதபடிக்கு, அன்றாட தேவைகளை சந்திக்காதபடிக்கு, குடும்பத்தை நடத்த முடியாதபடிக்கு அவங்க சூழ்நிலை. அப்போ அவர் வேலை தேடும்போது எப்படிப்பட்டதான வேலை வேணும்னு சொல்லி அவர் தேடிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு வேலை இருந்தது, அங்கே செக்யூரிட்டி வேலை, அங்கே ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த வேலைக்காக அவர் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் பக்கம் அந்த வேலைக்காக நிற்கிறாங்க. அப்போ அவர் ஒரு ஜெபம் பண்ணாராமா, என்னை விட ரொம்ப இதில் கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்தால் ஏசப்பா அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துருங்க, எனக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனாலும் நீங்கள் ஏதோ கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அந்த வேலையை நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அந்த 300 பேர் மத்தியில் ஆண்டவர் இவருக்கு வேலை கொடுத்துருக்காரு. அப்போ இன்னைக்கு அவரோட சாட்சி பார்த்தீங்கன்னா, அவரோட தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு இவரும் கல்யாணம் பண்ணி
அந்த இடத்துல வேலை செஞ்சு அந்த செக்யூரிட்டியாக இருந்து கேட்டில் செக்யூரிட்டியாக இருந்து தன் குடும்பத்தையும் கவனித்து எல்லா விதத்திலும் அவர் குடும்பத்தை நடத்தினார். அப்போ இப்படிப்பட்டதான இருதயம் வேணும். யாராவது எங்களை விட கஷ்டப்படுறவங்க இருந்தால் வேலைக்கு கொடுத்துருங்க அப்படின்னா அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா அந்த 300 பேர்ல இவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டவராக இருந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் இவருக்கு வேலை கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்டதான அனுபவம் நமக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வரணும்னு ஆண்டவர் விசுவாசிக்க சொல்றாரு. அப்போ இந்த விசுவாசம் நம்மளை எல்லா விதத்திலும் நடத்தும். ஒருவேளை நீங்க இந்த நாள்ல நினைக்கலாம், எனக்கு இருக்கிற கஷ்டம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க. நம்ம கேட்கணும். ஆண்டு சமத்துல போய் முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையை மாற்றுங்கன்னு இருதயத்தில் ஆழத்திலிருந்து நம்ம கேட்கும் போது எல்லாவற்றையும் ஆண்டவர் போதுமானவரை நடத்த அவர் சித்து வச்சிருக்காரு. அதே போலதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாள்ல பேசினதான வார்த்தை எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டோட பிள்ளையா மாறணும்னா அவரோட சுபாவங்கள் நமக்குள்ள வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இப்படிப்பட்டதான காரியத்துல உங்களையும் என்னையே நடத்துவாராக. மீண்டுமாய் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அவருடைய சித்தத்தின்படி அடுத்த வாரத்துல நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.